சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயா ரோகிணி கிட்ட பேசுறாங்க. இங்க பாரு ரோகிணி, நீ வந்து என்கிட்ட மறைச்சது மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம என் முன்னாடியே என் பையன் எதுக்குமே கையால் ஆகாதவன். அதனால தான் இந்த பணத்தை வச்சு அவனுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தேன். அதனால தான் மனோஜ் இன்னைக்கு இப்படி இருக்காரு. ஆக மொத்தம் நான் எல்லாமே உங்க பையனுக்காக தான் பண்ணேன்னு. நீ என் பையனை என் முன்னாடியே ரொம்ப கீழ்த்தனமா பேசுனது அது பெரிய தப்பு. இப்படி தப்பு மேல தப்பு பண்ண உன்னை நான் எதுக்காக மன்னிக்கணும் அப்படின்னு விஜயா கொஞ்சம் கொஞ்சம் வீம்பு பிடிக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா ரோகிணி உடனே, ஐயோ ஆண்டி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆண்டி, நான் வந்து மனோஜ கீழ்த்தரமா பேசணும்னு பேசல. அன்னைக்கு என்ன சிச்சுவேஷனுக்காக நான் பண்ணுனேன், அதுல RS1 கூட எனக்கு எடுத்துக்கல. அன்னைக்கு அந்த பணம் கிடைச்சதுனால தான் மனோஜ் அன்னைக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா மாறி இருக்கான். இப்போ இந்த அளவுக்கு அவன் வளர்ந்து இருக்கான். வீட்ல இருக்க எல்லாரும் மதிக்கிறாங்க. ஊர்ல அவரை நம்பி நிறைய பேரு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதுக்கெல்லாம் காரணமே அந்த பிசினஸ் தான் ஆண்டி. அதனால தான் ஆண்டி சொல்றேன், அது எல்லாமே பண்ணது மனோஜ்காக தான் பண்ணேன்னு சொன்னேன். தப்பா நீங்க எதுவும் புரிஞ்சுக்காதீங்க ஆண்டி. நான் வந்து உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆண்டி, நான் வந்து உங்களோட அம்மா மாதிரி தான் பார்த்தேன். நீங்களும் என்ன பொண்ணு மாதிரி தான் பார்த்தீங்க. எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ஆனா நான் வந்து உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். நான் பண்ணது மிகப்பெரிய தவறுதான். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. கண்டிப்பா இனிமே இந்த மாதிரி தவற பண்ண மாட்டேன் ஆண்டி அப்படின்னு மனோஜ் பார்த்துட்டு ரோகிணி இங்க விஜயாவோட கால்ல விழுந்துறாங்க. மனோஜும் நேரா வந்து, சாரிமா, நீ என்னையும் மன்னிச்சிருமா. நானும் ரோகிணி சொன்னப்பயே சொல்லியிருக்கணும். இல்ல ரோகிணி அம்மாவுக்கு தெரியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நானும் சொல்லாம, அப்போதைக்கு ரோகின் சொன்ன ஐடியா நல்ல ஐடியான்னு சொல்லி நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன். இனிமே கண்டிப்பா நானும் ரோகிணியும் உங்களுக்கு உண்மையா இருப்போமா. உங்கள மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். எது செஞ்சாலும் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டு தான் செய்வோம் அப்படின்னு இங்க மனோஜும் ரோகிணியும் கால்ல விழுந்து கதறவும், உடனே விஜயா, சரி ஏஞ்சிருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி விஜயாவை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து சொல்றாரு, என்னடா மனோஜ், இப்போ ஓகேவா? அம்மா உன்கிட்ட பேசிட்டாங்க, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுல்லடா. இப்ப நார்மல் ஆயிட்ட நீனு? ம், நார்மல் ஆயிட்டேன் முத்து. அப்புறம் என்ன பாடுறம்மா, உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் ஓகே தானே? ம், எல்லாம் ஓகே தான். சரி அப்பா, அப்புறம் என்னப்பா? ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க, இப்ப சண்டையெல்லாம் முடிச்சு சமானம் ஆயிட்டாங்க. அப்புறம் அடுத்தடுத்த பேசலாமாப்பா? நாம ஏடா முத்து இல்லப்பா, இவங்க வந்து பணத்தை நமக்கு தெரியாம அதை வச்சு பிசினஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அம்மா வந்து அவங்க மேல கோவப்பட்டாங்க. இப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. ஓகே, ஆனா அந்த பணம் என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லையேப்பா. அந்த பணத்துக்கான முடிவு அத சொல்லுங்க. முதல்ல இங்க பாருடா முத்து, புதுசா பிரச்சனை உண்டு பண்றியா? டேய் ஓடுகாளி, நீ உருவாக்குற பிரச்சனை தாண்டா இப்ப நான் பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட், அந்த RS25 லட்சம் பணத்தை மேல கொடு. டேய், என்னடா விளையாடுறியா? என்னடா RS25 லட்சம் பணம் கேட்டா? நான் கையில நான் வச்சிருக்கேன். பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்டா. அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 தான் சொன்னாங்களே. மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் தர சொல்லி நான் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன்டா. டேய் டேய் டேய், இந்த கதை இனிமே இங்க வேணாம்டா. அதெல்லாம் வந்து தெரியாத வரைக்கும். ஓகே, இப்போ தெரிஞ்சு போச்சு. நீ இவ்வளவு பெரிய பிரார்த்தனை பண்ணிருக்க. அப்படி இருக்கும்போது இனிமேல் நான் உன்னை நம்பவே நினைக்கிறியா? என்னால உன்னை நம்ப முடியாதுடா. எனக்கு பணம் வேணும். ரோகிணி உடனே, முத்து, என்ன பேசுறீங்க? பணம் ஒன்னும் உங்களோட பணம் இல்லை, மாமாவோட பணம் தானே. நாங்க ஒன்னும் தெரியலையே, இன்வெஸ்ட் தானே பண்ணிருக்கோம். கண்டிப்பா அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. முத்து, இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள நாங்க மொத்த பணத்தையும் கொடுத்துறோம். இங்க பாருமா, இது ஒன்னும் உங்க அப்பா கொடுத்த காசு இல்லம்மா. நாங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு, இது எங்க அப்பாவுடைய பணம். எங்க அப்பாவுடைய பணம் எங்க 3 பேருக்கு தான். அப்படி இருக்கும்போது அதுல நீங்க மட்டும் குளிர் இருக்கலாம்னு நினைக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. எங்களுக்கு தேவை எங்க பணம். என்னடாவி? ஆமா, முத்து சொல்றது கரெக்ட் தானே. நீ எங்களுக்கு எங்க பணம் வேணும், இல்ல எங்களோட ஷேர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் இங்க மனோஜ் உடனே, அம்மா,
நீயாவது சொல்லுமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுமா, கண்டிப்பா நான் பணத்தை அடிப்பேன் தந்துறேன்மா அப்படின்னு சொல்ல, இங்க விஜய் உடனே, ஏங்க என்னங்க அவன் தான் சொல்றானேங்க அப்படின்னு சொல்லவும் முத்து உடனே, அப்பா கொஞ்சம் உள்ள வாப்பா, கொஞ்சம் பேசுவோம். உன்கிட்ட மீனா, நீ வா ரவி, நீ வா சுருதி, நீ வா கொஞ்சம் பேசிட்டு வருவோம் நம்ம அப்படின்னு எல்லாம் ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போனதும் இங்க மனைவி சொல்றான், அம்மா எப்படியும் அவன் போயிட்டு ஏதாவது சொல்லுவா, இல்லனா ஷோரூம் அவன் பேர் எழுதி வைக்க சொல்லுவான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன எப்படியாவது வீழ்த்தினும்னு ட்ரை பண்றாமா. ஏன்னா நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கலாமா, வளர்ந்து வர்றது உனக்கு பிடிக்கலமா, தயவு செஞ்சு நீ ஹெல்ப் பண்ணுமா, இந்த டைம் அவன் வந்து சொல்லுவான்மா, அவன் எது சொன்னாலுமே சரி, எனக்கு இன்னும் ஒரு 3 மாசம் டைம் தான் சொல்லுமா, அந்த 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நான் இந்த கடனை அடைச்சிருவேன்மா, ப்ளீஸ்மா. ஏற்கனவே நான் இப்பதான் RS30 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டு நிக்கிறேன்மா, அதுக்கே நான் என்ன பண்ணேன்னு தெரியல. இந்த நேரத்துல இவன் திருப்புன்னு RS30 லட்சம் பணம் கேட்டா நான் எங்கம்மா போவேன், எனக்கு ஒரு 3 மாசம் டைம் வாங்கி கொடுமா, கண்டிப்பா நான் கொடுத்துறேன்மா பணத்தை அப்படின்னு இங்க மனோஜ் வந்து விஜயா கிட்ட கெஞ்சுறான். விஜயாவும் சரி மனோஜ் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா அம்மா நான் இருக்கேன்டா, அம்மா இருக்கும்போது உன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, அம்மா பேசிக்கிறேன், நீ அமைதியாயிரு அப்படின்னு இங்க விஜயாவும் சொல்லிடுறாங்க. இங்க உள்ள போன முத்து அண்ணம்மா கிட்ட சொல்றாரு, அப்பா இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவன் வந்து ஏற்கனவே RS20 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனா இப்போ RS30 லட்சம் ரூபாய் அதை வச்சு கடனை வாங்கி அந்த பணத்தை வந்து அவன் இழந்திருக்கான். இப்போ அந்த கடன்காரங்க எப்ப வேணாலும் வந்து ஷோரூம்ல வந்து பிரச்சனை பண்ணலாம். அது மட்டும் இல்ல மனோஜ் தான் அதுக்கு காரணம்னு தெரிஞ்சதும் உடனே ஷோரூம் அவங்க பக்கம் கைமாத்தவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப ஷோரூமை உன் பேர் எழுதிக்க சொல்லிடலாம்ப்பா, நீ ஓனர் ஆயிடுவ. அப்புறம் யாராவது பிரச்சனை வந்தாலும் இது மாதிரி மனோஜ் வந்து இதெல்லாம் வித்துட்டு போயிட்டாரு, நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஷோரூம் வந்து நம்ம கைவிட்டு போயிடாது. ஆனா அந்த ஓடிகாரி கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பா ஷோரூம் கைவிட்டு போயிடும்பா. சோ நீதான்பா இதுக்கு முடிவு பண்ணணும். நீ வந்து சொல்லி உன் பேர்ல அதை மாத்துப்பா. நான் வந்து சுயநலமா சொல்லல, பொதுநலமாதான் சொல்றேன். ஒரு பக்கம் அந்த ஷோரூம் நம்ம கைவிட்டு போகாம இருக்கும், அவனும் அந்த ஷோரூம்ல இருப்பான். அவனை வந்து நீ ஓனரா வச்சுக்க வேணாம், அவனை வந்து ஒரு லேபரா அந்த கல்ல வச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் இருக்கட்டும். அந்த ஷோரூம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி நல்லா லாபம் வந்துச்சு அப்படின்னா நாம அதுக்கப்புறம் ஷோரூமை அவங்கிட்டயே கொடுத்துடலாம்ப்பா. என்னப்பா அப்படின்னு சொல்ல ரவி உடனே, ஆமாப்பா முத்து சொல்றது கரெக்ட் தான், கண்டிப்பா மனோஜ் கிட்ட கொடுத்தோம்னா அவன் வாங்கியிருக்கிற கடனுக்கு எப்படி ஷோரூமை வித்தாலும் வித்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.